வீட்ல வந்து இந்த மணி பிளான்ட் வைக்கிறாங்க இல்லையா, வாஸ்து செடிகள், மணி பிளான்டா இருக்கட்டும் இல்ல என்ன செடி வேணா இருக்கலாம், அந்த மாதிரியான வாஸ்து செடிகளை வீட்ல வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா? வீட்டுக்கும் ஒரு உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்கு எல்லா இடத்துலயும். அப்ப அது போல கொடிகள் அப்படிங்கிற போல தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்மளா கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அது வந்து அதை வளர்த்தி இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு அதை தவிர்க்கிறது நல்லதாமே. இதுன இன்னைக்கு வந்து என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கொடிகளை எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில செடிகள் வைக்கலாம், சில செடிகள் வைக்க கூடாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் மேடம் வந்து நம்ம சேனலுக்கு மறுபடியும் வராங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா நற்பவி. நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி நம்ம சேனலுக்கு கொடுத்ததுக்கு. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளோட வியூவர்ஸ், புதுசா நிறைய வியூவர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பிறந்த வீடு மாதிரி. இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சியில இருக்கேன், இருந்தாலும் ஆன்மீக பரிகாரம்லாம் என்னோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவி பண்ண ஒரு சப்ஜெக்ட். அதனால வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்க கூட திரும்பியும் இந்த நேர்காணல்ல வர்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேம். மேம், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து இந்த மணி பிளான்ட் வைக்கிறாங்க இல்லையா, வாஸ்து செடிகள், மணி பிளான்டா இருக்கட்டும் இல்ல என்ன செடி வேணா இருக்கலாம், அந்த மாதிரியான வாஸ்து செடிகளை வீட்டுல வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா? வாஸ்து செடிகள்னு குறிப்பிட்ட செடிகள் நம்ம சொல்றோம்னா, வாஸ்து செடிங்கிறது எப்படின்னா வாஸ்துக்கும் செடிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை, நேர்மறை ஆற்றலை ஒரு ஒரு வீட்டிலே ஆகட்டும் ஒரு மனையில ஆகட்டும் கொடுக்கக்கூடிய சில செடிகள் இருக்கு. அந்த செடிகளை வளர்த்தலாம். தேவையில்லாத சில செடிகளை வளர்த்தாதீங்கன்னு நான் சொல்றேன். இது என்னோட ஆய்வு. இதுல குறிப்பா என்னன்னா, இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மணி பிளான்ட் கிச்சன்ல வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள கொடி போல படர விட்டுருக்காங்க, வீட்டுக்கு வெளியில என்ட்ரன்ஸ்லயே போட்டு ஒரு ஆர்ச்சி மாதிரி கொடுத்து பண்ணி வச்சிருப்பாங்க, வீட்டு மேலேயே இந்த கொடி படர்ந்திருக்கும். எப்படின்னா, இந்த கொடி அப்படிங்கிற அமைப்பு வந்து கேதுவோட அம்சமா நம்ம சொல்றோம். இந்த கொடிகள் வந்து ஒரு வீட்டு மேல படருது அப்படின்னா, நம்ம மேல ஒரு பாம்பு ஏறுனா என்ன ஃபீல் இருக்கும், என்ன உணர்வு நமக்கு இருக்குமோ அந்த உணர்வு அந்த வீட்டுக்கும் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கும் உயிர் உண்டு. இந்த வீட்டுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்கு எல்லா இடத்துலையும். அப்ப அது போல கொடிகள் அப்படிங்கிறத ஒரு சர்ப்பம் ஒரு வீட்டு மேல ஏறுற மாதிரி ஒரு கணக்கு. அப்ப இதை வந்து தவிர்க்கிறது சிறப்பு. அதுலயும் குறிப்பா இந்த மணி பிளான்ட் சில இடங்கள்ல மணி கூட கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. சில இடங்கள்ல பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துதுன்னு அந்த மனசுல நினைச்சுக்கிறாங்க மக்கள். ஆமா ஆமா, நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்கேன் மேம். நான் அவங்க சொல்லுவாங்க, மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துச்சு, எங்க வீட்டுல செழிப்பா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு பண வரவு வந்து இருக்கு, மணி ஃப்ளோ இருக்கு. அது ஏதாவது அழுகுனாலோ இல்ல அந்த செடிகள் வந்து காஞ்சாலோ எங்களுக்கு வந்து பண வரத்து கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்லியும் கேள்விப்படுறோம். நிச்சயமா இருக்கு, அது போலவும் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே மைண்ட் பவர், நம்மளோட ஆழ்மனதின் அற்புத சக்தி தொடர்புடைய விஷயம்னா, ஒரு மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மணி பிளான்ட் நல்லா வளருது, நமக்கு நல்ல பணம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம விதைக்கிறோம் நம்மளுக்குள்ள. அதை வந்து நம்ம வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதும் அந்த மனநிலையில நம்ம இருக்கும் பொழுதும் அந்த விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்றோம். இந்த யூனிவர்ஸ் அந்த விஷயத்த நம்ம கொடுக்குது. ஏன்னா என்ன சொல்றாங்க, மன ரீதியான பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுல நீங்க ஒரு மில்லியனியராகவோ பில்லியனியராகவோ ஆகணும்னா அதை வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க, அந்த உணர்வுகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள். இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு உலக அளவுல போயிட்டு இருக்கு. நிறைய அறிஞர்கள் இன்னைக்கு வெளிநாடுகள்ல இதை பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த உணர்வுகளை மணி பிளான்ட் வச்சுட்டோம், மணி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சில இடங்கள்ல அது மணி கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பணத்தை மட்டுமே நம்ம வந்து பிரதானமா கொண்டு போகக்கூடாது. அந்த இடத்துல மணி பிளான்ட் எங்கெல்லாம் நல்லா செழிப்பா வளருதோ அங்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிளஸ் வந்து குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள், அந்த குடும்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அந்த செடி வந்து கெடுக்குது. அப்ப இது போல தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்மளா கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு
அது வந்து அதை வளர்த்தி இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. இது பல முறை நான் மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அது வந்து அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டில் இருந்தோ ஒரு மெயினாக ஒரு அதுவும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தா அந்த இடத்தோட எனர்ஜி நமக்கு வீட்டுக்கு வரும்னு சொல்லி இப்படிலாம் ஒரு கான்செப்ட் மக்கள் வச்சிருக்காங்க. அது போலலாம் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து வைக்கும் பொழுது இன்னும் பணம் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் தவறு. அது போலலாம் செய்யறதும் நல்லது அல்ல. மணி பிளான்ட் வச்சிருக்கவங்க எல்லாரும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். நான் சொல்லியிருக்கிற விஷயம் உங்க வீட்டுல நடக்குதா, பணம் வந்துட்டு இருக்கா, ஓகே. ஆனா குடும்ப உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, உங்க குழந்தைங்க உங்க பேச்ச கேட்காம இருக்காங்களா, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்காங்களா, ஒரு ஒற்றுமையான குடும்பமா நீங்க இல்லாம இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சிங்கன்னா 100% உண்மையாதான் இருக்கும். அப்ப நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. அப்ப அதை புரிந்து கொண்டு இந்த மணி பிளான்ட்டை எடுத்துறது தான் சால சிறந்த விஷயம். நம்பிக்கையோட இந்த விஷயத்த கவனித்து சிந்தித்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி. மேம், நீங்க இப்ப சொல்லும் பொழுது மணி பிளான்ட் அதாவது வீட்டுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கு, நம்ம மாதிரிதான் வீடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மணி பிளான்ட் போறது வந்து ஒரு சர்ப்பம் போறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப அந்த உயிரோட்ட தன்மை இருக்கிறதாலதான் இது சில நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம இல்லத்துக்கு கொடுக்குதா? நிச்சயமா கொடுக்குங்கம்மா. எல்லாம் இந்த மணி பிளான்ட் மட்டும் கிடையாது, வெற்றிலை கொடிகள், நிறைய கொடி போட அமைப்புல வந்து மல்லிகை, அதாவது கொடி போடுற அமைப்புல ஜாதி மல்லி, ராமபானம், இது எல்லாமும் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் தோட்டத்துல, நம்ம வீட்டுக்கு பின்புறத்துல ஒரு தோட்டம் அப்படிங்கிறது பழைய காலத்துல இருந்து நம்ம கொண்டு வர பாரம்பரியம். நம்மளோட தோட்டத்துல இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த கொடிகளை வந்து வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது, வீட்டு மேல படர விடுறது, இது எல்லாமே பாதிப்பு கொடுக்கும். இது வாஸ்துல ரொம்ப 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 நான் அக்யூரேட்டா பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த கொடிகள் அப்படின்னாலே இது வந்து கேதுவோட அம்சம். அப்ப இந்த கேது ஒரு கிரகத்தோட இணைந்தால் என்ன பாதிப்பு கொடுக்குமோ அந்த பாதிப்பை அந்த நான் சொல்லக்கூடிய 16 கோணங்கள்ல 16 திசைகள்ல எந்த இடத்துல இந்த கொடிகள் ஏறுதோ அந்த இடத்துக்கு உண்டான பாதிப்பு கொடுக்குது. அப்ப இதை தவிர்த்தரலாமே. இன்னைக்கு வந்து என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கொடிகளை எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில செடிகள் வைக்கலாம், சில செடிகள் வைக்கக்கூடாது. வைக்க வேண்டிய செடிகளை பத்தி தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆனா வைக்க கூடாததுல முதலிடம் பிடித்தது மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டுக்கு மணி வரும், ஆனா வீட்டோட ஆண்களுக்கு இது பாதிப்பை தரக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நமக்கு தனிப்பட்ட தோட்டம் இருக்கு, கொல்லப்புறத்துல நிறைய இடம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான கொடிகளை வளர்த்துக்கலாம். வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டு மேல கூட படரக்கூடாது. தோட்டமா இருந்தா அது வளர்த்துக்கலாம். இது வந்து வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ படர விட்டாலும் இதே பாதிப்பு தான். அது பாருங்க, இந்த கொடி நீங்க இந்த பெரிய பெரிய இலைகளோட மணி பிளான்ட் அது அப்படி கவ்விட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இது வந்து அப்படி படர்ந்து அந்த ஒரு சவுத்துல ஏறினா கூட அந்த சவுற்றோட அந்த எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே உறிஞ்சுற மாதிரி இருக்கு. அதை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். நல்லா யோசிச்சு இந்த கண்ணோட்டத்துல நீங்க உற்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சக்தியை உரியற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இலைகள் வந்து பெருசு பெருசா இருக்கும். அந்த வளர்ச்சியை வந்து அந்த வீட்டோட அந்த பாசிட்டிவிட்டியை அடுத்த நம்ம ஜென்ரேஷன் நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணுது. அப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையில நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையில நம்ம வாழும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றம் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நேயர்கள் வந்து இப்ப சொன்ன விஷயத்த நீங்க வந்து கொஞ்ச நாள் ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்களோ இல்லை உங்க வீட்டுக்கு மேல படர விட்டுருக்கீங்களோ கொஞ்ச நாளைக்கு எடுத்துருங்க. ஒரு 90 நாட்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனையை நோட் பண்ணி வச்சிருங்க. அந்த பிரச்சனை படிப்படியா குறையுதா இந்த செடியை எடுத்த பிறகு அப்படிங்கிறத நீங்க துல்லியமாக கவனித்தீர்களானால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. எதுவுமே எனக்கு நடக்கல, நல்லா அதே நிகழ்ச்சியில தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க வளர்த்துக்கலாம். நிச்சயமா அந்த கொடியை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களோட பிரச்சனை தீரும். சிறப்பு மேம், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க. மக்களுக்கும் ஒரு புதிய தகவல், நல்ல தகவலா போய் சேர்ந்திருக்கும். நிச்சயமா நல்ல பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றிமா, மகிழ்ச்சிமா, நற்பவிங்கம்மா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேடம், நீங்க வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி
நேர்ல சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மேடமோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.